மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் கெலமங்கலத்தில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கெலமங்கலம் தேர்வுநிலை பேரூராட்சி எஸ்ஆர்எம் மஹாலில் டிசம்பர் 19, 2023 அன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் தமிழக அரசின் உன்னதமான திட்டத்தில் ஒன்று மக்களுடன் முதல் என்ற திட்டத்தை இன்னைக்கு கெலமங்கலம் நமது பேரூராட்சியில் மிக சிறப்பான இந்த முகாமை தமிழக அரசு ஏற்பாடு கூட்டமைக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நம்முடைய தளி எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தின் மூலமாக கெலமங்கலம் பேரூராட்சி வசிக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மின்சாரத்துறையானாலும் சரி, பேராட்சி துறையானாலும் சரி, ரெவன்யூ துறையானாலும் சரி மிக சிறப்பான முறையில் ஆட்சியரின் உத்தரவின் பேரில், தாசில்தாருடைய உத்தரவின் பேரில், நம்முடைய எம்எல்ஏ ராமச்சந்திரனுடைய வழிகாட்டின் பேரில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக எளிய மக்கள் மிகவும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் வந்திருக்கும் அரசு அதிகாரிகள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு என்பது தெரிவித்ததோடு, இதேபோல் இன்னும் திட்டங்களை முகாம்களை நடத்தி மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வருவாய்த்துறையும் சரி, மின்சாரத்துறையும் சரி, பேரூராட்சி மூலமும் சரி மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது என்பது. என் பேர் சாதிக் பாஷா, முன்னாள் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர், தற்போதைய கவுன்சிலர், கெலமங்கலம் பேரூராட்சி. ராமச்சந்திரன் தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கை மணிகளை வழங்கினார்கள். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர், மண்டல பேரூராட்சி உதவி இயக்குனர், மின் பகிரமான கோட்ட பொறியாளர். இன்னைக்கு கெலமங்கலத்துல நடந்துட்டு இருக்க மக்கள் முதல்வர் திட்டம் ரொம்ப சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. அதுல நிறைய பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு ரேஷன் கார்டு வராதது, மற்ற அவங்களுடைய ஓஎஃப் திட்டம் வராதது, வயசானவங்களுக்கு ஊதிய தொகை வராது, அந்த திட்டத்துக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு மனு கொடுக்கறதுக்கான நாளா அமைஞ்சிருக்குது. இந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். கூட்டுறவு வங்கி உதவியாளர் மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தேர்வு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த ஏற்பாடுகளை கவுமங்கலம் பேரூராட்சி சேர்ந்திருந்தது. இந்த சிறப்பு முகாம் கெலமங்கலத்தில் நடைபெறுகிறது. இந்த முகாமில் மக்களுக்கு தேவையான குறைகள், மக்களுடைய ஒவ்வொரு துறைகள், கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, இந்த அனைத்து துறைகளுடைய மக்களுக்கு என்னென்ன குறைகள், அவர்களுடைய விண்ணப்பங்கள் என்னென்ன குறைகள் இருக்குதோ அவங்க விண்ணப்பம் மூலமாக தீர்வு காணப்படுவது திட்டம் இது. இது மக்கள் பொதுமக்களுடைய விண்ணப்பங்களின் அடிப்படையில தகுதி இருப்பின் ஒரு வாரத்தில் அவருடைய தகுதியான விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து அவங்களுக்கு தீர்வு காணப்படும். வணக்கம், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று 2வது நாளாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கெலமங்கலம் பேரூராட்சி இன்று நடைபெறுகிறது. நான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலிருந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள், கல்வி உதவித்தொகை, வங்கிக் கடன், தேசிய அடையாள அட்டை மற்றும் யூடிஐடி கார்டு போன்ற விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களுக்கான மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு இங்கு கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது மிகவும் சிறப்பான திட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த இடத்திலேயே அவர்களுக்கு முறையான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அது காத்திருப்பு பட்டியலில் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ள முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்னோட பேர் பிரகாஷ், முதலமைப்பு வல்லுநர், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த தினம் பார்த்தீங்கன்னா 19/12/2023 மக்களோட முதல்வர் இது அருமையான ஒரு திட்டத்தை அறிவிச்சவர் முதல்வர். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்திருக்குங்க. மின்சார வாரியம், வருவாய்த்துறை, நகராட்சி வாரியம், மாற்றுத்திறனாளிகள் வாரியம், பல துறைகள் சார்ந்தது எல்லாமே வந்திருக்காங்க. ஏராளம் மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. சுமார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 300க்கு மேலே மனுக்கள் எல்லாம் வந்திருக்கு. இன்னும் வர கொண்டு தான் இருக்கிறாங்க.
ரொம்ப சிறப்பாக இருக்கு. மக்கள் வந்து மகிழ்ச்சியா வந்து எழுச்சியாகவும் மகிழ்ச்சியா வந்திருக்காங்க. எல்லாமே வந்து பயனுள்ளதாக இருக்குன்ற மக்களே சொல்றாங்க. அதனால வந்து இது வந்து மிக்க ஒரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா மக்களோட முதல்வர் ரொம்ப ஒரு மக்கள் வந்து பாராட்டக்கூடிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னோட பேரு கே தஸ்தகிர், தலைமங்கலம் பேரூர் கழக நகர செயலாளர், திமுக. இன்றைய தினம் கிளமங்கலம் பேரூராட்சியிலே மக்கள் முதல்வர் திட்டம் மிக சிறப்பான முறையில் மக்கள் பயன்பெறும் வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து துறைகளும் வந்து மக்களுக்கு சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கெங்கே சென்று அடைய வேண்டிய மக்கள் ஒரே இடத்தில் அனைத்து பயன் பெறும் வகையில் மிக சிறப்பான திட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தினால் ஏழை எளிய மக்களும் எங்கும் செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடிந்து கிடக்கும் மக்களும் மிகவும் சுலபமாக வந்து இந்த அனைத்து திட்டங்களையும் பயன்பெறும் வகையில் இந்த மக்கள் முதல்வர் திட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சற்று மிகையல்ல. என்னுடைய பெயர் சேகர். இன்று கிளமங்கலத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ள மக்கள் முதல்வர் திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது.